பயிர் இப்படித்தான் இருக்கும் என்று ஒவ்வொரு பயிராக இப்படியே தொடர்ந்து 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 1, 10, 15, 20, 100 என்ற அனைத்து பயிரையும் பார்க்கும் பொழுது எந்த பயிரிலுமே அந்த நெற்கதிர்கள் இல்லை. வெறும் பாலாகி பால் பிடித்த பயிர் இல்லாமல் வெறும் பயிராகவே வெறும் காற்றாக சாவியாக போய்விட்டது. இதை பார்த்த விவசாயிக்கு கடும் கோபம் கொண்டார். கடவுளே, நீ வா, நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொல்கிறார். ஐயோ, நான் ஏமாற்றவே, கடவுள் தோன்றுகிறார், நான் உன்னை ஏமாற்றவே இல்லை. நீ கேட்கும் பொழுதெல்லாம் காற்று கொடுத்தேன், அளவான காற்றை கொடுத்தேன், அளவான வெயிலை கொடுத்தேன், அளவான மழையை கொடுத்தேன் என்று சொன்னார். ஆனால் நீ சரியாகத்தான் பயன்படுத்தினாய். ஆனால் உன் நெற்கதில் வராதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்று கேட்டார். இவர் அழுது கொண்டு கேட்டார், இதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது இந்த கடவுள் தோன்றி கடவுள் சொன்னாராம், ஐயா, கடுமையான ஒரு சாதாரண விவசாயியிடம் ஒரு கடுமையான பயிர் இருக்கிறது என்றால் மழையே தேவையில்லை. அங்கு கடுமையான மழை பெய்கிறது. மழை பெய்யும் பொழுது தேவையான நீரமற்றி உறிஞ்சு கொண்டு தேவையில்லாத நீரை எந்த சூழலையும் உட்புடுவாத வண்ணம் அதை எதிர்த்து செயல்படுகிறது. அதே போல காற்று வேகமாக, தேவையில்லாத நேரத்தில் காற்று வேகமாக அடிக்கும் பொழுது அந்த காற்று தன்னுடைய வேர்களை கீழே பூமிக்கிலே ஊன்றி 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 நிலைத்து பிடித்து அதை தாங்கி பிடிக்கிறது. அதே போல உங்களுக்கு தேவையில்லாத வெய்ய காலங்கள் வரும் பொழுது அந்த வெய்யத்திலிருந்து கீழே இருக்கின்ற நீரை உறிஞ்சி 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 மேலே எடுத்து அந்த தன்னுடைய பயிரை காப்பாற்றி பல போராட்டங்களுக்கு மட்டும் காப்பாற்றி அதனுடைய பயிர் நன்றாக ஒரு விளைச்ச ஒரு நெற்பணி கதிர்களாக தோன்றுகிறது. அதே போல்தான் மனிதனுடைய வாழ்க்கைகளும் போராட்டங்கள் நிறைந்தது. இப்ப இருக்கின்ற மாணவர்களுக்கு கேட்டதெல்லாம் சார் சொன்னது போல கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுத்து கொடுத்து அவர்களை சோம்பேறியாக்காதீர்கள். அவர்களை உங்களுடைய கஷ்டத்தினுடைய சூழலை சொல்லுங்கள். உங்கள் கஷ்டத்தினுடைய அந்த அன்றாட நடக்கின்ற விஷயங்களை அவர்களிடம் பகிர்ந்திருங்கள். ஏனென்று கேட்டால், நீ மட்டும் படித்துக்கொள், எனக்கு நீ படிக்கணுங்க அவசியம் இல்லை, எனக்கு நீ செய்யணுங்கிற அவசியம் இல்லை, உன்னை நீ டெவலப் பண்ணிட்டா போதும், நீ வாழ்ந்துக்கினா போதும் அப்படின்னு எந்த மாணவர்களும் எந்த பெற்றோர்களும் மாணவர்களிடம் சொல்லி நீங்கள் வளர்த்தார்கள். நீ படித்து நீ முன்னேறினால்தான் என்னை நீ பார்க்க முடியும். இந்த பெற்றோரை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், இந்த அண்ணன் தம்பியை பார்க்கணும், நீதான் சம்பாதித்தாக வேண்டும், நீதான் இந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்த்துங்கள். அதே போல்தான் இந்த பயிர்க்கதை போல அந்தந்த நேரத்தில் அதாவது கிடைத்தால் அவனுடைய வெற்றியாளனாக ஆக முடியாது. கஷ்டம், போராட்டம், பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்கின்ற மாணவன் தான் இந்த உலகத்தினுடைய வெற்றி மாணவனாக ஆக முடியும். அதே போல் ஒரு சில விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஆம்ஸ்ட்ராங், ஆல்டரின் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். முதலில் நிலாவில் இறங்கியவர்கள். அமெரிக்காவினுடைய விண்கலத்திலே ஏவப்பட்டு நிலாவிலே போய் அந்த ஃப்ளைட் அந்த ராக்கெட் நிற்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சொல்கிறார், அங்கிருந்து விண்வெளியிலிருந்து அவர்கள் டைரக்ஷன் கொடுக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் ஆல்டரினை. அந்த ஆல்டரின் தான் அதனுடைய விமானத்தினுடைய அந்த ராக்கெட்டினுடைய அந்த சயின்டிஸ்டினுடைய மூத்த தலைவர். அதற்கு அடுத்து தான் ஆம்ஸ்ட்ராங். ஆல்டரின், இந்த நிலாவிலே நீ காலை விட்டு இறங்கு என்று சொல்கிறார். ஆனால் இவர் தேக்கம் வருகிறது. ஏனென்று கேட்டால், முதலில் நாம் இறங்குகிறோம், நிலாவில் புதையுண்டு கிடந்த மண்ணோ இல்லை நீரோ நம்மளை இழுத்து விட்டு சென்று விட்டால் நாம் செத்து விடுவோமே என்ற பயம் ஏற்படுகிறது. ஒரு முறைக்கு இருமுறை அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஆல்டரிடம் தொடர்பு கொண்டு இறங்கு இறங்கு என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் இறங்கவில்லை. ஆனால் உடனே அந்த விண்வெளி ஆராய்ச்சியிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் ரெடியா அப்படிங்கிறார். ரெடி என்கிறார். உடனே அந்த நிலாவில் இறங்கிறார். அவர்தான் இந்த நிலாவில் முதலில் கால் வைத்த மனிதனாக பேசப்படுகிறது. ஆகையால் மாணவர்களே, நீங்கள் எதற்கும் அஞ்சக்கூடாது, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிட உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு. ஆகையால் எந்த சூழ்நிலையும் பயப்படாதீர்கள். பயந்தீர்கள் என்றால் பயம் உங்களை தொற்றிக்கொள்ளும். பயத்தை எதிர்த்து நின்று பாருங்கள். பயம் உங்களை தொலைதூரத்தில் ஓடிக்கொண்டும், உங்களை பார்த்து தொலைதூரத்தில் ஓடிக்கொண்டும். ஆகையால் வருகின்ற காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றாக சிலையில் எப்படி ஒரு கருங்கல் தேவையில்லாத பகுதிகள் எல்லாம் நீக்கப்பட்டால் அது சிலைகள் ஆகிறதோ, அதே போல தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீக்கி நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக வேண்டும், நல்ல ஒழுக்கமுடைய மனிதராக வேண்டும். உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு நற்பெயரை உருவாக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக உருக வேண்டும். இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று கூறி எனக்கு வாய்ப்பு மீண்டும் ஒருமுறை பாராட்டி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.